குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ரைட், நாங்கள் நேற்று டெஸ்ட் ஒன் அண்ட் டெஸ்ட் டூ பார்த்து நாங்கள், அதாவது 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் உரிய விஷயங்கள் போய்க்கொண்டிருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உரிய முக்கியமான சில பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு, ரைட், எப்படி அதை நாங்கள் சால்வ் பண்ணுறது என்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பாஸ்ட் பேப்பர்ஸை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மாடல் பேப்பர்ஸை பார்க்க போகிறோம். இது ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருந்தபடியே இன்றைக்கும் பாஸ் பேப்பரை கண்டினியூ பண்ண வேண்டிய தேவை இருக்குது. என்ற நேற்று கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷனால டைம் கொஞ்சம் விழுபட்டுட்டது. ஸோ நாளைக்கு வேற ஒரு மாடல் பேப்பரை பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோடனே நாங்கள் நாளைக்கு ஒரு மாடல் பேப்பர் பார்த்துட்டு நாளண்டைக்கு அடுத்த 2021 பார்க்கலாம். பார்க்கல எங்களுக்கு மாறி மாறி பார்க்கல எங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றது என்ன ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கேட்டிருந்தவே ஒரு 5-6 பேர், அதாவது ஒரு டெஸ்ட் ஒன்னை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிறகு டெஸ்ட் டூ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படி செய்யுங்கன்னு சொல்லி, அது அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லாஸ்ட் இயரும் செய்திருந்தேன் நான். அது அந்தளவு ஒர்க் அவுட் ஆகல. ரைட், டெஸ்ட் ஒன்னை நாங்கள் ஃபுல்லாக செய்து முடிச்சுட்டு பிறகு இன்னொரு விஷயத்துக்கு போய்க்கல நாங்கள் அந்த டெஸ்ட் ஒன்னை மறந்துடுவோம். இதெண்டா ஒவ்வொரு பேப்பர் செய்யக்கலையும் டெஸ்ட் ஒன் வந்து திரும்ப ரெகனைஸ் ஆகி கொண்டு இருக்கும் எங்களுக்கு. அப்போ ஆயிக்கில் எங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு ஞாபகத்தில் இருக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்கும். சரியா, இப்போ ஓலெவல் எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் ஒரு 4-5 பேப்பர் செய்த பிறகு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், ஓகே இந்த கேள்வி வந்து அப்படித்தான் செய்யணும்ன்ற ஒரு ஐடியா வந்து விளங்கும். ஆனால் நாங்கள் டெஸ்ட் பண்ணையோ அல்லது ஏதாவது ஒரு கொஷனையோ ஃபுல்லாக செய்து முடிச்சிட்டோம்னா நாங்கள் திரும்ப அதில் கை வைக்க மாட்டோம். ரைட், அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ நான் அப்படியே ஒரு முடிவு எடுத்துருக்கேன். என்னன்னா, ஒவ்வொரு முறை செய்யக்களையும் திரும்ப திரும்ப அந்த டெஸ்ட் ஒன்னை பற்றியோ டெஸ்ட் டூவை பற்றியோ டெஸ்ட் த்ரீயை பற்றியோ கதைக்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே நோட் புக் வச்சு நோட் பண்ணுங்க. அது முக்கியமான விஷயங்கள், அதுகளை ஃபாலோ பண்ணுறது கடைசி எக்ஸாமுக்கு போய்க்கல நீங்கள் படிச்சுட்டு போக வேண்டிய விஷயம் வந்து அதுதான் அந்த பாயிண்ட்ஸ் ஃபார்ம். சாரி, ஐ ஹாவ் கிரியேட்டட் சம் பாயிண்ட்ஸ், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஹவு டு டீல் த கொஷின், எப்படி நாங்கள் அந்த கொஷனை டீல் பண்ண போகிறோம் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ரைட், நல்ல நிறைய பேர் இந்த ஃபீட்பேக்ஸை போட்டு நீங்கள் எப்படி செய்யலாம், எப்படி செய்ய போறீங்க, எப்படி ஓகே அது இது என்று சொல்லி நிறைய விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. நல்ல, ஸோ அப்படித்தான் நான் எதிர்பார்க்குறேன். ரெண்டா தான் எங்களை கிளாஸை வந்து நாங்கள் இன்னும் பெர்ஃபெக்டாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், நார்மலாக இங்கிலீஷ் இங்கிலீஷ் படிக்கிறது வகுப்புலேயே கஷ்டம். அது ஆன்லைனில் இங்கிலீஷை நாங்கள் ஆர்வமாக படிக்கணும். அதுக்கு அதுக்குரிய இந்த வே ஆஃப் டீச்சிங் வந்து அதில் சரியாக இருக்க வேணும். இல்லாட்டியும் அது விளங்காது, போரிங்காக இருக்கும். அப்படி நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. ரைட், ஸோ அது எல்லாத்தையும் சரி செய்கிறது உங்களோட கையிலான இருக்கு. நீங்களாம் அதை சொல்லணும் எனக்கு, என்னமா விளங்குதா விளங்கலையா, அல்லது நல்லா இருந்தது, நல்லா இருக்கிற விஷயங்களை அது நல்லா இருந்தது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அப்படியான விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணீங்கன்னா பெட்டராக செய்யலாம் இன்னும். ரைட், ஸோ நாங்கள் இப்போ டெஸ்ட் த்ரீ என்ற கொஷனுக்கு வந்திருக்கோம். டெஸ்ட் த்ரீ நீங்கள் வந்து அஹ், எல்லா பாஸ் பேப்பர்லையும் சரி எல்லா மாடல் பேப்பர்லையும் சரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் த்ரீன்றது வந்து ஃபிக்ஸட் டிஸ்கிரிப்ஷனாக தான் இருக்கும். ஃபிக்ஸட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி வந்ததுண்டா, அதாவது பிஃபோர் 2015 வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் அந்த பிக்சரை தந்துட்டு அதுக்குரிய வசனங்கள் எழுதக்கூடிய மாதிரியோ அல்லது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தந்தாலும் வேர்ட்ஸை தர மாட்டான். ரைட், வேர்ட்ஸை தர மாட்டான். நாங்கள்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வேர்ட்ஸ் எழுத வேண்டிய மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு தனித்தனி பிக்சர்ஸாக தந்தான். சில பாஸ் பேப்பர்களை பார்த்தீங்கன்னா பழைய பாஸ் பேப்பரில் எப்படி இருக்குமென்னா தனித்தனி பிக்சர்ஸ் தனியே தனியே வந்து அஹ், இது செய்கிற மாதிரி, அதாவது ஒரு ஒரு வசனமாக எழுதக்கூடிய மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி அதை வந்து பெசிவைஸ் எழுதுற மாதிரி எல்லாம் சில மாடல் பேப்பரில் வந்திருந்தது. ரைட், அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி போடப்பட்ட போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்குரிய மார்க்ஸை வந்து சரியான வகையில் எடுக்கல. அதால் என்ன செய்து விட்டாங்கன்னா இது செய்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு, 2018 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி ஆன்சர்ஸை தரவழிக்கிட்டது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு பிக்சர் வித் ஆன்சர்ஸையும் தந்தாச்சு. ஆன்சர்ஸை கொண்டு வந்து நீங்கள் எழுத வேணும் அதில். அப்படித்தான் முதல் இருந்தது. அந்த ஆன்சர்ஸையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸாக கொண்டு வந்து எழுதுறீங்கன்னு சொல்லி
இன்னும் இலகுவாக்குற மாதிரி என்ன செய்தாங்க, லெட்டர்ஸ் எழுதினா காணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னும் இலகுபடுத்தலாம் இங்கிலீஷ் எக்ஸாம்ல நடந்தோன்றிருக்கே தவிர அந்த ஹார்டா உங்களை இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னும் வரையல. ரைட். அப்ப நீங்கள் ஈஸியா வேர்டை கண்டுபிடிப்பீங்க, அண்டர்லைன் பண்ணுவீங்க, அதுக்குரிய லெட்டரை கொண்டு வந்து பிளாங்க்ல எழுதுவீங்க. ரைட். இந்த கேள்வியை பார்க்கறது முதல் எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இதுல கன்சென்ட்ரேட் பண்ண வேணும் என்ற சில விஷயங்களை சொல்ல போறோம். அதாவது இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் கேள்வி வந்தோடனே நாங்கள் என்னென்ன விஷயத்தை கன்சென்ட்ரேட் பண்ண போறோம். ரைட். பாருங்க, இதுல நான் சில விஷயங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட். பார்த்தோம்டா இதுல இந்த பாயிண்ட்ஸை வந்து நாங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேணும். இது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அப்போ நாங்கள் வேறு இன்னொரு பேப்பர் செய்யக்கலாம், அது வேறு விதமாக வரும். பாருங்க, ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி. அது எல்லா கேள்விக்கும் பொதுவாக வந்தோண்டு இருக்கு. ரைட். முதல் ரெண்டு கேள்வியை பார்க்கலையும் இந்த ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி என்ற விஷயம் வந்தோண்டு இருக்கு. அடுத்த ரீட் த என்டையர் paragraph before answering and think of the area the blanks are based on. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாங்க்ல இருந்தோண்டு திங்க் பண்ணக்கூடாது. பிளாங்குக்கு முன்னுக்கு பின்னுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த பிளாங்குக்கு பொருத்தமா நாங்கள் என்ன விஷயத்தை போட போறோம் என்ற விஷயத்தை முக்கியமா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியமா இருக்கும். ரைட். அப்போ அதுதான் அந்த ரீட் என்டையர் பேராகிராஃப் பிஃபோர் ஆன்சரிங். அப்போ கனவேர் நாங்கள் என்ன செய்யறோம் நாங்கள் என்று சொல்லி சொன்னா right. நாங்கள் எடுத்த உடனே சில நேரம் ஆன்சர்ஸை போட வலிக்கிடுவோம். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல அப்படியான பிழைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ அப்படி செய்யாதுங்க. நீங்கள் ஒரு நாளும் இது ஒரு 5 மார்க்ஸை நாங்கள் முழுமையாக எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. அவசரப்பட்டு ஆன்சர்ஸை போட்டுட்டு ஒரு இப்போ கிட்டடியில் நேற்று நான் வேற ஒரு மாடல் பேப்பர் செய்யல, ஒரு பிளாங்குக்கு வந்து பீச் வந்தது, ஒரு பிளாங்குக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்தது. ரைட். அப்போ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு விடை. ரைட். அப்போ என்ன செய்து விட்டாங்கன்னா மாறி மாறி போட்டுரு. அப்போ அதில் என்ன செய்யணும்னா டக்குனு ஒரு மார்க்ஸ் போயிரு. அப்போ ரெண்டையுமே போட்டு பார்க்கணும், ஓகே இருக்குதா இல்லையா சொல்லி பார்க்கணும். அந்த பிளாங்குக்கு பொருத்தமான விடைகளை செலக்ட் பண்ணுறது தான் ரெண்டாவது விஷயமா இருக்கு. அடுத்த ஓப்பனிங் லைன் மே கிவ் யூ an ஐடியா டு ஃபில் த பிளாங்க்ஸ். அப்போ ஓப்பனிங் லைன்ன்றது இந்த முதலாவது லைன் தான் சொல்லப்படுது இங்கே. அது உங்களுக்கு என்ன செய்யும்னா ஒரு ஐடியாவை தரும், எப்படி பிளாங்க ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி. ரைட். as it is based on tense you have to check for the subject number and the time reference. ஓகே. அப்போ இது டென்ஸை கூடுதலாக பேஸ் பண்ணியிருக்கும். டென்ஸ்ன்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் டென்ஸை தான் கூட பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் பார்ப்போம். சரிதானே. அப்போ அதுகளில் ஒருக்கா பார்க்கணும் இந்த இந்த விஷயங்கள் சப்ஜெக்ட் நம்பர், அதாவது சிங்குலர் ப்ளூரலா அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறது. இப்போ சிங்குலர் மிஸ் ஆக போடுறது, சாரி ஆவை போடுறது, மற்றது ப்ளூரல் ஆவை போடுறது, சிங்குலர் இஸ்ஸை போடுறது, அப்படியான விஷயங்கள். ஐஎன்ஜி இஸ்ஸில் இருந்தால் ஐஎன்ஜியை கொண்டு வந்து சூஸ் பண்ணுறது. ஸோ அப்படியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். சம்டைம்ஸ் த conjunction can help you to trace the correct word. If you have the conjunction and before or after the blank, it is usually followed or preceded by the same type of verb. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா and அல்லது பிஃபோர் ஆஃப்டர் அப்படி
அண்ட் என்ற ஒரு விஷயம் வந்ததுண்டா நாங்கள் என்ன செய்யலாம்டா அந்த அண்டுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கிற விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி சேமாக இருக்கும். ஒரு வேர்ப் வந்ததுனாலோ அல்லது ஒரு நவுன் வந்ததுனாலும் ஒரு அட்வேர்ப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்ததுனாலும் நாங்கள் என்ன செய்வோம்னா அதை கொண்டு வந்து அப்படியே எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அட்வேர்ப்ஸ் கூட வாரது, ரைட். அப்போ அதை கொண்டு வந்து நாங்கள் ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் செய்யக்கு உங்களுக்கு விளங்கும். தென் இஃப் தேர் இஸ் டூ டூ ஏதாவது இருந்தால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வேர்ப் இட் இஸ் நார்மலி ஃபாலோட் பை த பேஸ் வேர்ப். சரியா? டூ ப்ளஸ் வேர்ப் பண்ணுன்ற விஷயம் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம், ரைட். அப்போ டூ ப்ளஸ் வேர்ப் பண் அன்று நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கலாம். சரிதானே? அப்போ இது நான் சொல்ல சொல்ல நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கடை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நோட் பண்ணீங்கன்னா தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா கேள்விகளை போக போகிறோம். சரி, எப்படி கேள்விகளை போகிறோம்னு பார்ப்போம். ஓகே. இப்போ நான் கேள்வியை ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஒருக்கா வாசிங்க இண்டிவிஜுவலாக. இண்டிவிஜுவலாக இந்த கேள்வி இருக்க நீங்கள் வாசிங்க, பிறகு நான் வாசிச்சு விடாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல் பிக்சரை பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பிக்சரை பாருங்க. Right. Study the picture and fill in the blanks using the words given in the box. Write the letter of the correct word in the blank. உண்மையில இதை பார்க்கல எங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம் ஆயும் இருக்குது. அது நேரம் லைப்ரரி மாதிரி இருக்கு, ஏன்னா அல்லது ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்களை நீங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நம்மளை அன்மியூட் பண்ணி தான் இருக்கிறேன். ஏதாவது கதைங்க என்னுடைய. ரைட். இதில் யா இஸ்ல ஒரு லைப்ரரி மாதிரி தான் கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ எங்களுக்கு அது தேவை கட்டாயம். இதில் ஒவ்வொரு ஒரு பிளேசஸ் இந்த சுச்சுவேஷன் இப்போ ஒரு பேராகிராஃபில் ஒரு விஷயம் தான் இருக்குமென்ற மாதிரி இங்கே ஒரு பிளேஸ் தான் இருக்கும் கட்டாயம், ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த பாக்ஸில் இருக்கிற ஆன்சர்ஸையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்க எப்படி செய்ய போகிறோம். இதை நாங்கள் செய்கிறதே இல்லை ஒரு நாள். ஏன்னா ஈஸி என்று நினைச்சுக்கொண்டு பிழையாக செய்து விட்டுருவோம் டக்குன்ட்டு. ஓவர் கான்ஃபிடென்ட் மாதிரி இது ஈஸி தானே பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ரைட் ஓகே என்று விட்டுருவோம். விட்டா என்ன நடக்கும்னா அநியாயமாக மார்க்ஸ் போயிடும். கொஞ்சம் பொறுமையா வடிவா வாசிச்சோம்னா நான் சொன்னேன் தானே, ஹாஃப் அன் அவர் ரீடிங், ஹாஃப் அன் அவர் ரைட்டிங். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எங்களோட ஐடியா. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி தான் இருக்கும். அப்படி தான் செட் பண்ணுவான், பேப்பரை செட் பண்ணிங்க அப்படி தான் செட் பண்ணுவான். நாங்கள் ஹாஃப் அன் அவர் ரீட் பண்ணுறோமான்றதை நீங்களாம் கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? ரீட் பண்ணாடிக்கு மேலே ஃபெயிலியர் தான். ஓகே. இப்போ வடிவா வாசிக்க போகிறோம் பாருங்க. ஸ்டடி த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் using the words given in the box. Write the correct, it's not correct. Write the letter of the correct word in the blank. Letter, write the letter of the correct word. Very important. சரியான சொல்லுண்ட letter. Write the letter of the correct word in the blank. The first one is done for you. முதலாவது செய்யப்பட்டிருக்கு. இங்கே வெட்டப்பட்டம் இருக்கு டீச்சர். ஓகே. டீச்சர்ன்றது வெட்டப்படும். இவதான் டீச்சராக இருக்கலாம் மேபி.
அல்லது இங்கே ஒரு லைப்ரரியனோ சம்திங் இருக்கு. ரைட், லைப்ரரியன் இருக்கா இதில், அதில் பார்க்கணும் பர்சன்ஸ் எப்படி இருக்கு நம்ம பட்டம் போட்டு பார்க்குறோம். புக்ஸ் இருக்கு டெஃபினெட்லி, இங்கேயும் புக்ஸ் இருக்கு, இங்கே இதுலேயும் புக்ஸ் இருக்கு. ரைட், இங்கே இவர் இவர் ஏறி நிற்கிறார், இதுலேயும் புக்ஸ் இருக்கு, புக் ஷெல்ஃப்லேயும் புக் இருக்கு. ஸ்டாண்டிங் இருக்கு, ஸ்டாண்டிங் தான் இதில் ஏறி நிற்கிறார், இது ஸ்டாண்டிங். மற்றொருத்தருமே ஸ்டாண்டிங் இல்லை, இவர் இவர் மட்டும்தான் ஸ்டாண்டிங். ரைட், இதெல்லாம் பென்சிலாக நாங்கள் சும்மா இப்படி மார்க் பண்ணி பார்க்கலாம். குளோப் இருக்குது, குளோப் இங்கே பாருங்க, குளோப் இதுதான், இது குளோபல் உலகம். மேசையில் குளோப் இருக்கு. சரியா, சில நேரம் மெப்புகள் அதில் இருந்ததுன்னா குளோப் இருக்கும் அதில். ஃப்ரண்ட் இருக்குது, ஃப்ரண்ட்னா முன்னால வேல் இருக்கிற முன்னால முன்னால. ரைட், சில வேலை ஃப்ரண்ட் இந்த இதில் லைப்ரரியிட முன்னால அப்படியும் பெறலாம், அதையும் பார்க்கணும். லேடர் இருக்குது, இந்த ஏணி, ஏணி தான் லேடர். ஸோ லேடரில் ஒரு நிற்கிறார் இவர். டேபிள், 2 டேபிள் இருக்குது. ஸோ சின்ன டேபிளும் இதில் ஒன்று இருக்குது. ரைட், அடுத்த நியர்லி என்றது பக்கத்தில். இவையில் 2 பேருக்குமான டிஸ்டன்ஸை சொல்லலாம் மேபி இதில், இல்லாட்டி இந்த டேபிளுக்கும் சின்ன டேபிளுக்கும் உள்ள இதை டிஸ்டன்ஸை சொல்லலாம். சரிதானே. நோட்ஸ், நோட்ஸ் சொல்றாவ, நோட்ஸ் எழுதினம், இந்த எழுதினம் நோட்ஸ். இந்த செக்கிங், செக்கிங்ன்றது ஏதோ சம்திங், இந்த லைப்ரரி கார்ட்ஸோ ஏதோ செக் பண்றாவ, செக்கிங். ரேக்ஸ் இருக்கு, இந்த இதான் ரேக்ஸ், ரேக்ஸ்ல புக்ஸ் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கு. அங்காலையும் இருக்கு ரேக்ஸ், அடுத்த ரேக்ஸ் இருக்கு. ஸோ இப்படி இதுக்கு பேர் தான் என்னது, ஸ்டடி த பிக்சர். ஸ்டடி த பிக்சர்ன்றது இதுதான். நாங்கள் ஒரு நாளும் ஸ்டடி பண்றதில்ல பிக்சரை, எடுத்தோன்னே சொல்ல 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 ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி போட்டு இப்போ ரீட் பண்ணுங்க, இப்படி எவ்வளோ கிளியராக இருக்கும் வேறு. ரைட், இப்போ ரீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரீட் பண்ணி பார்ப்போம். This picture shows a library. Okay, library மாதிரி இருக்கு. There are some students and B போட்டிருக்கு, teacher sitting at the dash in the middle. அப்போ சிட்டிங் at the dash in the middle என்றால் இதில் என்னத்தை சூஸ் பண்ணலாம் என்று நீங்கள் அவருக்கா ஒரு நிமிஷம் தாரேன், நீங்கள் அவருக்கா ஃபில் பண்ணி போட்டு விடைகளை பார்க்காம பாஸ் பேப்பரில் நீங்கள் அவருக்கா ஃபில் பண்ணி போட்டு சொல்லுங்கள். நான் சொல்லிக்கல, உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஸ்டடி பண்ண வச்சுக்கொண்டு சொல்லுங்கள். எவ்வளவு நாங்கள் வாசிச்சோம்னா எங்களுக்கு 1 minute இஸ் இனஃப் டு ரைட் த ஆன்சர்ஸ். வடிவாக எழுதிடலாம். ஓகே, செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் என்று நாங்கள் இதில் போடலாம். இந்த டேபிள் இன் த மிடில், ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் டேக்கிங் டவுன் சம் புக்ஸ் என்று போடலாம் இதில். while the others are reading. Right, others are reading. ஒரு ஆள் வந்து நோட்ஸ் எடுக்கிறார், மற்றவர் அப்போ நோட்ஸ்ன்ற விஷயத்தை நாங்கள் அதில் போடலாம். சரியா, அப்போ one student is taking down some notes while others are reading books. The books on the dash are arranged. The books on the racks are arranged. And the assistant arrange எப்படின்னா neatly, arrange neatly, and the assistant
and the assistant librarian is and வரைக checking and ing போடும். Checking on a small ladder, standing on a small ladder, right? Standing என்றது ing. அப்ப standing on a small ladder, selecting some books. The librarian at the front table is இங்க திரும்ப checking some library cards. There is a dash on her table. There is a globe on her table. வாசிச்சவரையா செக் பண்ணபடியா அவ்வளவு ஈஸியா நாங்க ஃபில் பண்ணிட்டோம்னு பாருங்க. இதான் தேவை. லிசன் பண்ணி நீங்க ஃபில் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலம் வேர்ட்ஸ் எழுதி போடாதீங்க. லெட்டர் எழுதுச்சுன்னா லெட்டர் தான் எழுதணுமா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் விஷயம். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வி வில் சி மோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் என்னோடைய எனக்கு ஒரு 50 வீதம் விளங்கினா காணும். 50 வீதம் உங்களோட முயற்சி. ரைட், ஓகே. அடுத்த விஷயத்துக்கு போவோம். டெஸ்ட் 4. மோஸ்ட்லி டெஸ்ட் 4ல இந்த மாதிரியான கேள்விகள் வருதுன்ற ஒரு பார்த்துட்டு திரும்ப இந்த பேப்பருக்குள்ள வருவோம். ஓகே, ரைட். இப்போ நான் திரும்ப ஸ்லைட்டை ஷேர் பண்ணுறேன். டெஸ்ட் 4ல மோஸ்ட்லி வந்து கிராமர் கேள்விகள்லாம் வரப்போகுது. ரைட், கிராமர் கேள்விகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரப்போசிஷன்ஸ் அதுகெல்லாம் வரப்போகுது. ப்ரப்போசிஷன்ஸ், மற்றது ப்ரனவுன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், மற்றது ஐ மீன் எரர் கரெக்ஷனில் வர விஷயங்கள், அதாவது கிராமட்டிக்கலி வி ஹேவ் சம் எரர்ஸ் அதுகள் வரும். அதில் பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நாங்கள் செய்யணும். வேறுங்க இதில் வேறுங்க. Read the instruction carefully. அது வளமையானது. Read the entire passage to identify where the underlined words are located. அண்டர்லைன் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்தா check each underlined word and think about why it is correct. Attend the easy ones. Finally, if it is difficult, guesses. சரி, அதாவது ஏதாவது ஒரு ஃபைனல் டிஃபிகல்ட் கெஸ்ன்னா அதை ஃபைனலாக நாங்கள் செய்தோம்னா சரி. இது முழுக்க முழுக்க வந்து என்னன்னா கிராமர் ஐடியா இருக்க வேணும். ஸோ நான் ப்ரொனவுன் தொடர்பான சில ஐடியாவை தரப்போறேன் இப்போ உங்களுக்கு. என்ன எங்களுக்கு இங்கே ப்ரொனவுன் தான் இருக்கு. ப்ரொனவுன் வந்த பிள்ளைகள் எக்ஸாம் பொறுத்த மட்டும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ரைட், அப்போ நாங்கள் ப்ரொனவுன் சார்ட்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வருவோம். சரி, ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ப்ரொனவுனை யூஸ் பண்ண மாட்டேன். சரி, நான் இதுக்கு மேலே கேள்விக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரொனவுன் சார்ட்டை போட்டு காட்ட போகிறோம். இதில் பாருங்க, இது ப்ரொனவுன் சார்ட்டை நான் சும்மா கூறுறேன். இதில் ரைட், இதில் எங்களுக்கு வந்து இப்படியான ப்ரொனவுன்ஸ் இருக்கு. ஒன்று சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் நீங்கள் நோட் பண்ணுங்க. தெரியாத ஆக்கள் அல்லது தெரிஞ்ச ஆக்களும் இருக்கா நோட் பண்ணி வச்சேன்னு இல்லை. சரியா, இதை வச்சோன்னா நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். சரியா, சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸும் இருக்கும். சரியா, அது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் இருக்கும். அடுத்தது பொசசிவ்ல 2 இருக்கும். பொசசிவ்ல வந்து 2 விஷயம் இருக்க போகுது. ஒன்று பொசசிவ் அட்ஜெக்டிவ், மற்றது பொசசிவ் ப்ரொனவுன். ரைட், அப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ் கீழே நான் எழுதுறேன். இது பொசசிவ் அட்ஜெக்டிவ் இப்படி இருக்கும் ஒன்று. மற்றது பொசசிவ் ப்ரொனவுன் ஒன்று இருக்கு. ரைட்,
அதே நேரத்துல கடைசியா இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கு. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். டோன்ட் வரி அபவுட் த ஸ்பெல்லிங்ஸ். ரைட். ஸோ இங்கே விஷயங்கள் என்ன மாதிரி இருப்பதுன்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இப்படி இருக்கு. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் இதுதான். ரைட். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னு பார்த்தோம்னா மீ, விக்கு அஸ், ஐக்கு சரி விக்கு அஸ், யூக்கு யூ தான். சரியா, இதுக்கு யூ தான். அதே மாதிரி தேக்கி தெம் தான். தெம். ஓகே. தென் ஹீக்கு ஹிம். ஹீக்கு ஹிம். அடுத்தது ஹேக்கு ஹே. ஷீக்கு ஹே. இட்டுக்கு இட். ஓகே, இவ்வளவு விஷயம் இருக்கு. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், இது மை என்று வரும். இங்கே ப்ரொனவுன் வரைக்கும் அது மைன் என்று வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே அவ என்று வர போது இங்கே அவர்ஸ் என்று வரும். இங்கே அவர்ஸ் என்று எழுதுவோம். ரைட். இது எங்களுக்கு தேவையான ஒன்று. Right. அடுத்தது யூ வந்து யுவர் என்று மாறும். இது ஃபுல்லா யுஎஸ் என்று மாறும். யுஎஸ். அதே மாதிரி இங்க தெம்ன்றது வந்து தியாரன்னு மாறும். தியாரன்றது தியாசன்னு மாறும். தியாசன்னு மாறும். எங்களுக்கு கேலி செய்த முக்கியம் இல்லை பிள்ளைகள். அதுக்குள்ள இருந்து நாங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள்ல வந்து ரீகால் பண்றதுதான் வெரி இம்பார்ட்டண்டான விஷயம். ரைட். இது ப்ரொனவுன் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு பயங்கர அளவில் வேற கல்விகளுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. வடிவாக கவனிச்சு கொண்டிருங்கோ. இஸ் மற்றது ஹேர்ஸ் வரப்போகுது. அப்படியே வரப்போகுதா? ஹேர்ஸ் வரும். அதே மாதிரி இங்கே இட்ஸ் வரப்போகுது. இட்ஸ், இட்ஸ், இதுவும் இட்ஸ். சரியா, இதை ரீகால் பண்ணி பார்ப்போம். என்னத்துக்காக இதை யூஸ் பண்ண போறோம்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. ரிஃப்ளெக்சிவ் கட்டாயம் தெரியும் உங்களுக்கு. மை செல்ஃப் அண்டு. சரியா, மை செல்ஃப் அண்டு தெரியும். அதே மாதிரி இங்க அவர் செல்ஃப்ஸ் வரப்போகுது. அவர் செல்ஃப்ஸ், அவர் செல்ஃப்ஸ் வரப்போகுது. ரைட். அதே மாதிரி இங்கே யுவர்ன்றது வந்து யுவர் செல்ஃப்ஸ் வரும். சரி, யுவர் செல்ஃப்ஸ். நான் இதை வந்து எழுதி போட்டு ஒரு பிரிண்டை உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டலாம். ஏன் நான் இப்படி எழுதுறேன்னு சொல்லி சொன்னா ஞாபகத்துக்கு வரும். சரியா, இதை நாங்கள் எழுதைகளை வந்து நீங்கள் அதை பார்த்தோன்ற கேட்கல உங்களோட மைண்ட் செட் வந்து மாற்றும். சரியா, தேம் செல்ஸ். எல்லாத்துலேயும் சைக்காலஜி இருக்கு பிள்ளைகள். தனியாக பேப்பரை நாங்கள் படித்து போட்டு செய்துட்டு வரையலாம் விஷயம் இருக்கு. ரைட். அடுத்தது ஹிம் செல்ஃப்ன்றது வந்து ஹீக்குரிய ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். அடுத்த ஹேர் செல்ஃப் வந்து ஷீக்குரிய விஷயமா இருக்கும். ஃபைனலி இட் செல்ஃப்ன்றதை போடுவோம். இட் செல்ஃப். சரியா, ஃபைனலி இட் செல்ஃப். இதுதான் பிள்ளைகள் இந்த ப்ரொனவுன் சார்ட். இது தெரியாம நாங்கள் இந்த கேள்வியை செய்ய இயலாது. சரியா, இதுல பல பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இத தெரிஞ்சிருந்தாலும் எப்படி யூஸ் பண்றோன்னு தெரியாம இருக்கு. சரியா, அப்ப அதை நாங்கள் இதுக்குள்ள வந்து எப்படி ஃபிட் பண்ண போறோம் என்று சொல்லி. உண்மையில இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் என்று சொல்லப்படுற விஷயம் வந்து ஃபுல் ஸ்டெப்புக்கு பிறகு வர விஷயமா இருக்கும்.
கட்டாயம் இது ஃபுல் ஸ்டாப்புக்கு பிறகு நாங்கள் we are using this kind of subject pronouns. ஒரு விஷயத்தை ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ we are using the subject pronouns instead of nouns to start or to begin the sentence. சரியா? ஒரு சென்டென்ஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நவுனுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்துகிற விஷயம் தான் இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக இருக்கும். ஐ வி யூ தே ஹீ சீட். அப்போ we can start the sentence like நம்ம குமார் டீச் இங்கிலீஷ் இன் த ஸ்கூல் என்ற ஒரு வசனம் இருக்குமாக இருந்தால் குமார் டீச் இங்கிலீஷ் இன் த ஸ்கூல் என்று இருந்தா அந்த குமார் பதிலாக நாங்கள் ஹீ டீச் இங்கிலீஷ் இன் த ஸ்கூல் என்று எழுதலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இதை பயன்படுத்தி கொண்டிருக்கோம். ரைட்? அப்போ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஹீ ஷி இட் தே அதுகள் எல்லாம் வந்து we are using instead of nouns. நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். ரைட்? அடுத்து இந்த object pronounன்றது வந்து டிஃப்ரெண்ட். எப்படி என்றா சில நேரம் object pronouns-ஐ வந்து நாங்கள் பயன்படுத்துறது எங்க என்ன சொல்லிச்சோம்னா ப்ரப்போசிஷன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் object pronouns பயன்படுத்தலாம். டு என்றா டு மீ என்றா எனக்கு, டு அஸ் என்றா எங்களுக்கு, டு யூ என்றா உங்களுக்கு, டு தெம் என்றா அவர்களுக்கு, டு ஹிம் என்றா அவனுக்கு, டு ஹர் என்றா அவளுக்கு, டு இட் என்றா அதற்கு. ரெண்டு பேர். ஃபோர் மீ என்றா எனக்காக, ஃபோர் அஸ் எங்களுக்காக, ஃபோர் யூ உங்களுக்காக. அப்போ இன் என்று வந்தா எண்ணில், எங்களில், உங்களில், அவர்களில் ரெண்டு பேரை போதும். ஒன் என்றும் அப்படி போடலாம். சரியா? ஃப்ரம் அண்டு வந்தா என்னிடமிருந்து, எங்களிடமிருந்து, உங்களிடமிருந்து, அவர்கள் அவனிடமிருந்து, அப்படி மாறிக்கொண்டிருக்கும். இது ப்ரப்போசிஷனோட we are using. ப்ரப்போசிஷன் இல்லாமையும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி? கிவ் மீ யுவர் ஃபோன் நம்பர் என்று சொன்னா அங்க கிவ் டு மீ யுவர் ஃபோன் நம்பர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ என்று சொல்றோம். தேங்க் டு யூ என்று சொல்ல தேவையில்லை. தேங்க்யூ என்று சொல்லுவோம். ஸோ அப்படியான சில ப்ரினவுன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கே இருக்கு. பொசசிவ்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை சொந்தமாக்குறது, ஒரு உடைமையாக்குறது, அப்படியான ஒரு விஷயம் தான் பொசசிவ். ஸோ மை என்ற என்னுடைய என்னுடைய என்ன என்று எழுத வேணும். அங்கே ஒரு நவுனை போடணும். எங்களுடைய என்ற எங்களுடைய என்ன என்று எழுதணும். அவர்களுடைய என்ற அவர்களுடைய என்ன அது, அவனுடைய என்ன, அவளுடைய இது என்ற மாதிரியான சில விஷயங்களை நான் போடுவோம். வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? அப்போ அப்படியான சில விஷயங்களை நாங்கள் பொசசிவ் அட்ஜெக்டிவாக பார்ப்போம். அடுத்த பொசசிவ் ப்ரொனவுன் வரையில எங்களுக்கு அது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸாக இருக்க போது, எண்ட் ஆஃப் த வேர்டாக இருக்கும். அப்போ அது கடைசியாக நாங்கள் வசனத்தில் கடைசியாக அதை பாவிக்கிறதுக்காக அந்த மைனர்களை பயன்படுத்துவோம். ஃபுல் ஸ்டாப்புக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறோம்னா அதுக்கு முன்னுக்கு இருக்கும். ஃபுல் ஸ்டாப் பிறகு இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் வர மாதிரி எப்படி இருக்கும். ஸோ இதுகளை நாங்கள் ஸ்டடி பண்ண வேண்டியது. அகெயின் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் ஆல்சோ ரைட். அப்படித்தான் நாங்கள் கடைசியாக தான் அதை பயன்படுத்துவோம். ஐ டூ மை ஹோம்ஒர்க் மை செல்ஃப், ஷீ டஸ் ஹர் ஹோம்ஒர்க் ஹர் செல்ஃப், அப்படியான விஷயம். அப்போ இந்த ப்ரொனவுன்ஸ் தொடர்பான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சா தான் இதுக்கு அண்டர்லைன் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாட்டீங்க, நாங்கள் மார்க்கிங்கில் இருந்தாங்க இதில் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது எல்லா பிள்ளையும் படி வச்சதிருக்கும் ப்ரொனவுன். சரி, ஆனால் கன பிள்ளைகளுக்கு 5க்கு 3 தான் வந்தது இதில். சரியான ஏனென்றா அவசரம், மற்றது அறகுறையான விளக்கம். சரியா? இதை விட நான் சும்மா பிள்ளைகள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க ஓகே என்னட்டு போயிருக்கலாம், நான் அடுத்த கேள்வி போயிருக்கலாம். பட் இதை வந்து ஒரு வடிவாக நாங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்டடி பண்ணி வச்சோம்னா ப்ரொனவுன்ல என்ன கேள்வி வந்தாலும் உடச்சறியக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் எங்களை டெக்னிக். ஒரு விஷயத்தை ஆழமாக படிக்கிறது, திரும்ப திரும்ப படிக்கிறது. படித்தா எங்களுக்கு மறக்காது, ஒரு நாளும் மறக்கும். ரைட்? அப்போ எங்களுக்கு கேள்வி முக்கியம் இல்லை, கேள்விக்கு இருக்கிற விஷயம் தான் முக்கியம்ன்றதை திரும்ப சொல்கிறேன். ரைட்? கேள்விகள் எவ்வளத்தை செய்தாலும் விளங்காம செய்கிறதாலே ஒரு யோசனம் இல்லை. விளங்கி வடிவா ஓகே இதுதான் வந்து செய்தோம்னா ஒரு கட்டத்தில் எங்களுக்கு என்ன செய்யணும்னா கிளியர் ஆகும், ஃபுல்லாக கிளியர் ஆகும். ஓகே ரைட். why do people keep cats as pets என்ன வந்திருக்கு? why do people keep cats as pets? இதை நான் ரேஸ் பண்ணுறேன், நீங்கள் எழுதியிருப்பீங்க ப்ரொனவுன்ஸ்.
இல்லாட்டி கொஞ்சம் ஓரமாக எடுத்து விடுவோம். தேவைப்பட்டாலும் எப்படி விடுறேன். தேவைப்பட்டா எடுப்போம். ஓகே ரைட். இப்போ why do people keep cats as pets? அப்போ அது கொஷின் மார்க்கோட வருது. கொஷின் மார்க் வந்தாலும் ஃபுல் ஸ்டாப் வந்தாலும் we are starting the sentence with subject pronoun தானே, அதனால யூன்றதை அவன் போட்டிருக்கிறான், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறான். சரியா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கல என்ன செய்யணும்னா இதில் பென்சிலால் போட்டுருவோம் கோடு. இதில் பென்சிலால் இப்படி அண்டர்லைன் போட்டுருவோம். ஏனெண்டா நாங்கள் சில நேரம் என்ன செய்கிறோம், எழுதுகிறோம் இதில் வந்து நீங்களே உங்களோட மனச்சாட்சியை தொட்டு பாருங்க. எனவே நீங்கள் ஆன்சரை இதில் எழுதியிருக்கிறீங்க. இது இப்போ ஓஎல் எக்ஸாம் எழுதுகிற ஆட்களுக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸ்கூல் டீச்சர்ஸோ இல்லை மற்ற டீச்சர்ஸோ சொல்லி அதை திருத்தி இருப்பினும் இருந்தாலும் அந்த பழக்க தோஷம் ஒன்று இருக்குதானே, அது வரும். அப்போ அதில் எழுதினவன்டா நிச்சயமா எங்களுக்குரிய புள்ளிகள் வந்து சில பெனல்ஸில் வழங்கப்பட மாட்டாது. சரியான இன்ஸ்ட்ரக்ஷனை விளங்கிக் கொள்ளாத பிள்ளை என்ற மாதிரி ஒரு இதில் தான் அந்த பேப்பரை திருத்துவேன். ரைட். அப்போ கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. அவன் ஈஸியாக தான் உங்களை கொண்டு நினைக்கிறான். நீங்களே கஷ்டப்படுறீங்களே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் சொல்றீங்க. தெம்மன் எழுதிக்கலாம் THAM எழுதி விட்டால் முடிஞ்ச எழுவல அவசரத்தில் வரும் அப்படியான பிள்ளைகள் வாரது. நல்ல கட்டிக்கார பிள்ளைகள் எல்லாம் அப்படி அநியாயமா ரிசல்ட்ஸ் விட வேண்டிய தேவை இருக்கும். இப்போ நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். ஓகே இதெல்லாம் சரி, ஓகே எழுதியும் விட்டுருக்கிறேன், அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், எதையாவது போடட்டும் அவன் ரெண்டு அப்படியெல்லாம் செய்யாதீங்க பிள்ளைகள். அது வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயமா. நீங்கள் எழுதி வச்சாலும் ஓகே, அதை எழுதி வச்சு வைங்க, அவாய்ட் பண்ணுங்க. சொன்ன விஷயத்தை மட்டும் செய்யுங்க. அண்டர்லைன் தான். அப்போ யூ வுட் அக்ரி தட் cats are excellent companions. அந்த பாருங்க இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு ஃபார்மேட்டும் இருக்கு. ரைட். சப்ஜெக்டோட would பிளஸ் வெர்பன் தான். சப்ஜெக்டா வரக்கூடியவர் யாருண்டா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் மட்டும்தான். சரியா? அப்ப யுவர் வுட் அக்ரின்னு வந்திருக்க இயலாது, யுஎஸ் வுட் அக்ரின்னு வந்திருக்க இயலாது. ஸோ யூ வுட் அக்ரி தான் கரெக்ட். அப்ப வுட் அக்ரி அந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சிடும். சரி, ஆப்ஜெக்ட். அப்ப யூ வுட் அக்ரி தட் cats are excellent companions and friends அந்த மாதிரி சொல்லப்படுது. ரைட். கம்பேனியன்ஸ் ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. ஃபுல் ஸ்டாப் வந்தா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், சப்ஜெக்ட் ப்ரொனவுனை போடணும். சரியா? அப்ப சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன இருக்கு இதுக்குள்ள, தே தான் இருக்கு. அப்ப தே நாங்கள் அண்டர்லைன் பண்ணுவோம். இதுதான், இதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன். ஈஸியாக அண்டர்லைன் பண்ணிட்டு போயிட்டேன். தே ஆர் பிளேஃபுல், இன்டெலிஜென்ட் அண்ட் லவ்விங் அனிமல்ஸ். கேட்ஸ் லெட்னு வந்திருக்கு, அதில் வேர்ப்பா. அப்போ நாங்கள் லெட் தெம்மெண்டு போட்டுருவோம், பின்னுக்கு பார்க்காம லெட் தெம்மெண்டு போட்டுருவோம். கன பேர் அப்படித்தான் போட்டிருந்தோம், லெட் தெம், அவர்களுக்கு அந்த மாதிரி வந்துருங்க. ஏன்னா லெட்டோட நாங்கள் பயன்படுத்துகிற ஒப்ஜெக்டை தான் நாங்கள் லெட் பிளஸ் ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் படிச்சிருப்போம். let me go out, let us write this, let us read. அப்ப let me, let us, let them go, அதை போட்டும் விடு அந்த மாதிரி. ரைட். அப்ப லெட்டோட நாங்கள் இதை பாவிச்சபடியா நாங்கள் இந்த விஷயத்தை ஓனர்ஸ் என்ற விஷயத்தை பார்க்காம தெம்முக்கு அண்டர்லைன் பண்ணாக்கள் இருக்கு. உண்மையிலே ஓனர்ஸை பார்க்கணும். ஓனர்ஸை பார்த்தா தே ஆர் தான் பெருமை. ஏனண்டா அவர்களுடைய ஓனர்ஸ், ஓனர்ஸ் என்ற விஷயம் நவுன் ஒன்று இருக்கு. இதுக்குள்ள இருந்தா நாங்கள் இங்கே அட்ஜெக்டிவை போட்டு தான் நாங்கள் வரோம். அப்ப கேட்ஸ் லெட் தி ஓனர்ஸ் நோ தட் தே ஆர் ஹாப்பி பை ரிவார்டிங். இங்க வந்து ரிவார்டிங் தெம் வருது, ரிவார்டிங் தெம் with a loud trembling pull or lick on the arm. That cat also has the ability to be alone for several days at a time. All of these make, இதுவும் வராது, மேக் இட்ஸ் வராது, மேக் இட்ஸ் வராது. ஏன்னா இது இட் இஸ், இது அதனுடைய அதனுடைய லவ்வபிள் அனிமல் வராது. நாங்கள் இதை வந்து ஒரு லவ்வபிள் அனிமலா நாங்கள் உருவாக்குறோம். இதுதான் சரியான ஆன்சர். இதுவும் பிளவிட்டவங்க கிணறு. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ரிமெம்பர் பண்ணி பாருங்க, இந்த பாஸ் பேப்பர் செய்ய இது ரெண்டும் பிள்ளை தான் விட்டுருக்கீங்க.
கூடுதலானது. சரிதான். சேம் திங்ஸ் கெட்ஸ் தட் தட்ன்ற வரையில ஒரு கனெக்டிவ் வந்தோன்னா நாங்கள் ஒரு சப்ஜெக்டை தான் தொடங்க போகிறோம். ஸோ வி தட் வி டூ டுடே என்ன வரும். இதுதான் ப்ரொனவுனுக்குரிய விளக்கம். இனி ப்ரொனவுன்களே வந்தா சும்மா வேகமா போயிடும். கண்டு ஞாபகம் வச்சிருந்தா மட்டும். ஆல்ரைட், ஸோ டெஸ்ட் 5க்குள்ள மூவ் பண்றோம். டெஸ்ட் 5க்குரிய விஷயத்தை பார்ப்போம். எல்லாமே செய்யற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தேவையான விஷயங்கள் விளையல். பாருங்க, ஒரு 4 பேப்பர் செய்த பிறகு உங்களோட நிலையை நீங்களே உணர்வீங்களா. இதெல்லாம் ஈஸியா இருக்கு. அதுக்காக தான் நான் இவ்வளோ ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான். ஓகே, இப்போ டெஸ்ட் 5ல என்ன இருக்குன்னு பார்ப்போமா. டெஸ்ட் 5ல இருக்கிற விஷயத்தை பார்த்தோம்னா, யா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேராகிராஃபை தந்துட்டு அதுக்குள்ள கிரீட் இருக்கு. என்ன பேர்ட்ட மைண்ட் செட் எப்படி இருக்குமெண்டா, அட பிறகு இவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருக்கு, இதுக்கு என்ன டான்ஸை பண்ண போகிறோம் வரியல என்று தான் நாங்கள் யோசிக்கிறது. இதை போல ஒரு ஈஸியான வேலை எங்கேயுமே இருக்காது. ரைட். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் பஞ்சு குணம் இருக்குதானே, அதால் வாசிக்க மாட்டோம். நாங்கள் வாசிக்காம ஈஸியாக செய்யணும்னு யோசிக்கிறாங்களாம் நாங்கள். ரைட், அதுக்கு ஐடியா இருக்குது. என்னென்னு பார்த்துட்டு இருப்போம். பார்த்துட்டு திரும்ப கேள்விக்குள்ள வருவோம். ரைட், இப்போ நான் இதில் நோட் பண்ணி வச்சிருக்க விஷயம் டெஸ்ட் 5 பொறுத்த மட்டும். யா இப்போ டெஸ்ட் 5ல நாங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்க வேணும் என்றதை ஸ்டூடெண்ட்ஸோட வியூவில் இருந்து பார்க்குறேன். அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. பாருங்க இருக்கா. டெஸ்ட் 5 எடுத்தீங்கன்னா ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி. அது வளமையாக எல்லாத்துலேயும் பாடுறது. ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த டேபிள் ஃபர்ஸ்ட். சரி, டேபிளில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்று முதல் வாசிக்கணும். டேபிள்ன்றது அந்த கிரீட்டை தான் சொல்லப்படுது. கீழே இருந்து மேலே வர போகிறோம். அதுதான் சிஸ்டம். அண்டர்லைன் சம் கீவேர்ட்ஸ் இன் ஈச் ஸ்டேட்மெண்ட் வித் பென்சில். பென்சில் கட்டாயம் தேவை. அதில் அந்த பேராகிராஃபில் இருக்கிற கீவேர்ட்ஸ்ன்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சம் இயர்ஸ் வரலாம், சம் நம்பர்ஸ் வரலாம். சரியா? அதே மாதிரி சம் பீப்புள். சரியா? சம் பீப்புள், சம் ஜாப்ஸ், சம் பர்டிகுலர் திங்ஸ். அதுதான் கீவேர்ட்ஸ். அதுகள்லாம் ஆன்சராக வரப்போகுது கீழே. அப்போ உங்களுக்கு தெரியும், கீழே டேபிளை வாசிக்க டேபிளில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக கீவேர்டு அண்டர்லைன் பண்ணி கொண்டு போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இல்லாடி நீங்கள் தனியாக பேராகிராஃபை வாசிச்சு போட்டு கீழே வரைகளே எல்லாமே மைண்ட் வந்து பிளாங்காக இருக்கும். என்னடான்ற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆக்டிவான பிள்ளை, ஐ மீன் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்ச பிள்ளை வாசிக்கல, அவன் என்ன செய்வான், கடான்னு வாசிட்டு இருந்து போட்டு போயிடுவான். அவனுக்கு இந்த டெக்னிக்கல் ஒன்றுமே தேவையில்லை. ரைட். அவனுக்கு தேவை, அவன் அவன் நாலேஜ் இருக்குது, அவனுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவன் நார்மலாக செய்வான். ஆனால் கொஞ்சம் எவரேஜாக இருக்கிற ஆட்களுக்கு என்ன தேவைன்னா இந்த டெக்னிக்கல் தேவை. அண்டர்லைன் சம் கீவேர்ட்ஸ் இன் ஈச் ஸ்டேட்மெண்ட் வித் பென்சில். அது ஓகே. அடுத்த ரீட் த டெக்ஸ்ட் ட்வைஸ். 2 தரம் வாசிக்கணும் டெக்ஸ்ட்டை. ஒருக்கா வாசிக்கிறதே கேள்விக்குறிதான். சரி, 2 தரம் டெக்ஸ்ட்டை வாசிக்கணுமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். முக்கியமான வேலை இந்த டெஸ்ட் 5 வந்து கனகாலமாக இப்படி தான் வந்துருக்கா. ரைட், நினைப்படப்பட்டு இருக்கிறோம் நாங்கள். ரைட், அடுத்தது அண்டர்லைன் சிமிலர் கீவேர்ட்ஸ் இன் ஈச் சென்டென்ஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். சிமிலர் கீவேர்ட்ஸ் இருக்கும், அதை அண்டர்லைன் பண்ண வச்சு. லுக் அட் த எக்ஸாம்பிள் தருவான அதை பார்க்கணும். See how the keywords in the text and the statement 1 matches with the example. Follow this way to find answers easily. சரியா? The spelling, capital letters and simple letters are important. Double check your answer to ensure they make sense. Okay.
சென்சிபிளா இருக்கான்னு பார்க்குற ஆன்சர். அவ்வளோதான் விஷயம். இந்த விஷயத்துக்கான பேர் செய்வீங்க, சில பேர் செய்திருக்க மாட்டீங்க. ரைட், இப்போ நான் கேள்விக்கல வா. கேள்வியை நாங்கள் வாசிக்கணும், அவை அவை சொன்ன மாதிரியே செய்ய போகிறோமா? இப்போ பாருங்க, போன முறையும் ப்ளூ வேலை பற்றி வந்தது. சரியா, வடிவா செய்திருந்தவங்க. ஓகே, மல்டா இஸ் a country with, அது வாசிக்கணும் முதல் கீழே கேளியை வாசிக்கணும் இல்லை சொல்லியிருந்தாங்க. ரைட், கேளியை வாசிக்கணும். டேபிளில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். நேம் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, அது மல்டா போடப்பட்டிருக்கு. த ஸ்மாலஸ்ட் ஐலண்ட், ஐலண்ட் ஒன்று தந்திருக்கான், அதில் வரும் என்னன்னு பார்ப்போம். த நம்பர் ஆஃப் எத்னிக் குரூப்ஸ், எத்னிக் குரூப்ஸ் என்று சொல்லுவான விஷயம், அந்த கீவேர்டு அங்கே இருக்கான்னு பார்க்குறது. த கேபிட்டல் சிட்டி, ஏதோ ஒன்றுல கேபிட்டல் சிட்டி கேள்விப்படுது. ஒஃபிஷியல் லாங்குவேஜ், மணி யூஸ்ட். ரைட், இப்போ என்ன எங்களுக்கு இங்கே பிரச்சனைண்டா, கேபிட்டல் சிட்டி சில நேரம் ரெண்டு தரம் தந்திருப்பான், அல்லது ஒஃபிஷியல் லாங்குவேஜஸ் நிறைய தந்து போட்டு இதுதான் ஒஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்பான். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, செகண்ட் ஒஃபிஷியல் லாங்குவேஜை கொண்டு வந்து இங்கே எழுதிடுவோம். ஸோ அப்படியான மிஸ்டேக்ஸ்கள் வர்றது சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த இதில் உண்மையாக இதில் கம்பிடன்சி வந்து நான் அடிக்கடி சொல்றேன், நான் எக்ஸ்ட்ராக்ட் நெசசரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டெக்ஸ்ட். எக்ஸ்ட்ராக்ட் நெசசரி இன்ஃபர்மேஷன், அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும் எடுத்துன்னு வாரதான் இந்த கேள்வியில நோக்கம். ஃபுல்லா பேராகிராஃபை வாசிச்சு அதுல உங்களுக்கு கேள்வி கேட்க போறது இல்லை. அதுக்காக வாசிக்காம விட இல்லாத கீவேர்ட்ஸ் கூட வாசிப்போம். அண்டர்லைன் பண்ணி கொண்டு வாங்க. மால்டா இஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங். மால்டா இஸ் கண்ட்ரி. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கொண்டே வரணும். பென்சில், டேக் யூர் பென்சில். ரைட், எடுத்தாச்சு. அண்டர்லைன் மால்டா. ஓகே, எடுத்து அண்டர்லைன் பண்ணியாச்சு. இட்ஸ் a country with 3 islands. 3 islands இருக்காமல் சில நேரம் நம்பர்ஸ் கேட்டால் சில நேரம் இந்த 3என்றது எங்களுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சுதுன்னா நாங்கள் என்ன செய்யலாம்னா பென்சிலால் எழுதணும். இப்படி 3 3ன்னு இந்த 3 தான் என்னப்பா சொல்கிறான்னு நாங்கள் எழுதி வைப்போம். எழுதி வச்சா எங்களுக்கு என்ன செய்யணும்னா ஓகே. பிறகு நாங்கள் எக்ஸாம் முடிச்சு வந்தோடனே 3ன்னு ஒரு விஷயம் இருக்கு, ஓ இது 3 ஏன்னு பிறகுதான் எங்களுக்கு கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே நான் பிரச்சனை வருமா. They are the island of Malta itself and the small islands of Gozo and Comino. இதெல்லாம் நேம். ஸோ கேட்க போகிறாங்க. இதெல்லாம் நேம் ஆஃப் த ஐலண்ட் கேட்டிருந்தோம்ல. நம்பர் ஆஃப் எத்தனிக் குரூப்ஸ். ஏரியா மல்டா ஐலண்ட் இஸ் 246 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அது வரலாம். கோசோ, கோசோன்ற அந்த இது வந்து 67 67 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்கு. கொமினோ இஸ் ஒன்லி, கொமினோ மட்டும்தான் கேள்விப்படுது. கொமினோ வந்து ஒன்லி 3.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். கோசோ கொமினோக்குரிய விஷயம். மல்டா வந்து ஃபுல்லா இவ்வளவு பாருங்க, 3 அளவுகள் தந்திருக்கான் குழப்பறதுக்கு. சரியா, அவ்வளவும் வரும் 246 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். கோசோ 67, கொமினோ 3.5. As at 2019, the population of Malta was population கேட்பான். Right, இது there are 2 ethnic groups in Malta. How many ethnic groups? கேட்டிருந்தோம். Number of ethnic groups 2ன்றது எங்களுக்கு 2ன்னு வாசிப்படாடி நான் ஏற்கனவே சொன்ன ஐடியா தான். அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம் மேலே. நீங்க செய்து வேறுங்க அப்படி எக்ஸாம் பேப்பர்ஸ் 2ன்னு எழுதுங்க. 2 ethnic groups in Malta. They are the Maltese and non-Maltese. Right? மாலதீவு சேர்ந்தாக்களும் மற்றவங்க இருக்கலாம். The percentage of the Maltese is 79. 79 சில நேரம் percentage கேட்கலாம், அண்டர்லைன் பண்றது. And the percentage of non-Maltese 21. Valletta is, Valletta என்றது வந்து ஒரு நேம் என்றபடியே கேட்கலாம். It's the capital of Malta. It is also the smallest national capital in European Union. The official and national languages in Malta is Maltese, which is of Arabic origin, Italian and Sicilian
also previously served as official languages on the island for centuries. English is the second language, second official language. இந்த செகண்ட் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நாங்கள் இங்கிலீஷ் தான் நாங்கள் எழுதிடுவோம் கொண்டே. The chief products of Malta are potatoes, vegetables, grapes, wheat, barley. Malta is a very important shipping center for the Mediterranean. It is also famous for architectural sites and festivals. Malta is also a popular film location and in its own right. The currency used in Malta is the euro. Euro than Malta. Malta is also popular tourist destination in Europe. Europe இருக்கிற ஒரு country தான். சின்ன 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 ஒரு தீவு. எங்களுக்கு அந்த இதுகளெல்லாம் தேவையில்லை. ஹிஸ்டரி ரைட் ரைட். இப்போ அண்டர்லைன் பண்ணின விஷயத்தை வந்து நாங்கள் இதில் ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காங்க. த ஸ்மாலஸ்ட் ஐலண்ட் என்னன்னு கேட்டிருக்கு. உண்மையில இந்த கொமினோ தான் ஸ்மாலஸ்ட் ஐலண்ட். ஏனென்றால் அதுதான் குறைவாக இருக்கு. 3.5 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அந்தபடி அதுதான் கொமினோன்றதுதான் ஆன்சராக இருக்கும். ஸ்மாலஸ்ட் ஐலண்ட் அதுதான். நம்பர் ஆஃப் எத்னிக் குரூப்ஸ் 2 மேலே இருக்கு 2 வந்து ரெண்டுமே நாங்கள் போட்டுட்டோம். சரியா? அதாவது இதில் கொமினோ அடுத்த 2. சரியா? அண்டர்லைன் பண்ண விஷயம் யூஸ் ஆகுதுன்றது சொல்லிக்கொண்டு கொமினோ இங்கே 2 கேபிட்டல் சிட்டி அந்த நாங்கள் வெலட்டா பார்த்தாங்க. வெலட்டா செக் யோர் ஸ்பெல்லிங். நான் மேலே பார்க்கல. ஒஃபிஷியல் லாங்குவேஜ் அதுதான் மால்டீஸ். ஸ்பெல்லிங் இம்பார்ட்டன்ட். இங்கே ஸ்பெல்லிங்கு நீங்கள் பிள்ளையாதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. மால்டீஸ். ஓகே. மணி யூஸ்ட் வந்து யூரோ. எவ்வளோ ஈஸியாக செய்த மேம். கனவேருக்கு கரன்சின்னாலும் மணி என்னாலும் ஒன்று தெரியாமல் இருக்கும். சரியா? அதை வேலை பார்க்கணும். சரியா? கரன்சி மணி ரெண்டு மூன்று தானே. அப்போ அது தெரியாத ஆக்களுக்கு இது ஆன்சர் பண்ணுற கஷ்டமாக இருக்கு. யூரோ ஒன்று தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. யூரோ ஒன்று தெரிஞ்சிருந்தால் அதை கொண்டு வந்து நாங்கள் போடக்கூடிய மாதிரி. அப்போ எங்கட இது என்னன்னா கடின பயிற்சி இலகு சண்டை. சரியா? கடின பயிற்சி இலகு சண்டை தான் எங்களோட விஷயமா இருக்கும். ப்ராக்டிஸ் நிறைய செய்யணும். பாருங்க எப்படி டக்குன்னு கேள்வி உடைச்சேன். அப்போ நாங்கள் இந்த பார்த்தோன்னே ஒரு மிளைச்சு கொண்டு நின்றுருந்தோம்டா. ஐயோ இது என்னென்று செய்ய போகிறோம் கொஞ்சம் தான் செய்ய இயலாது. ஒன்று இது செய்கிறதுக்கு ஒன்று இது ஃபேமிலியர் ஏற்கனவே செய்த கொஷனாக இருக்கும். மற்றது புதுசாக வர கொஷனுக்கு இந்த டெக்னிக்கை அப்ளை பண்ணணும் நீங்கள். இப்போ உண்மையில நீங்கள் இதை யூஸ்ஃபுல் ஆக்கணும்னா நீங்கள் இதே மாதிரியான கேள்விகள் நிறைய மாடல் பேப்பர்ஸ் இருக்குது. இதை எடுத்து போட்டு டக்குண்டு செய்து பார்க்குறது சக்ஸஸ். சரி. இப்போ இந்த கடைசி காலத்தில் எக்ஸாமில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது லைக் இப்படி தான் இருக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நாளைக்கு நாங்கள் இதோட மிகுதியையும் ஒரு மாடல் பேப்பரையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் நாளை. பாய் பாய். டேக் கேர். ஹேவ் அ நைஸ் டே.